அம்மா ராணி அம்மா அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய வள்ளியும் வணக்கம் 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 வணக்கம். மஞ்சள் குங்குமத்தோடு பொம்பளைங்க ஆசைப்படுறது பூரா இந்த மஞ்சள் குங்குமம் தானே ஆசைப்படுவாங்க. பொம்பளைங்க ஆசைப்படுறது பூரா மஞ்சள் குங்குமம். ஆமா நான் ஆம்பளை ஆசைப்படுறது பாரு. அதனால மஞ்சள் குங்குமத்தோட ஆசை பெற்று வாழ்ந்திருப்பாய். அப்படியா? ஆமா ஒரு வாக்கியமா என்னம்மா கேட்கட்டுமா? இவ்வளவு நேரமாக இந்த இரவு நேரத்திலே அந்தரங்கம் சுந்தரம் என்று சொல்லக்கூடிய தாதிமார்களை அழைத்திருக்கிறீங்க இல்லையா? சரி, என்ன காரணம்? எதற்காக கூப்பிட்டீங்க? சுந்தர தாதி என்னமோ எனக்கு இன்னைக்கு ஆயாசமா இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால கொஞ்ச நேரம் அலங்காரம் செய்ய வேண்டும். கொஞ்ச நேரம் அலங்காரம் செய்தால் இருவரும் நித்திரை செய்யலாம்னு ஆலோசனை. அப்படியா? ஆகட்டும். வெளியில இருக்கா? நான் வெளியில இருக்கா? உள்ள தூங்கிட்டு வரதா? உனக்குலாம் லீவு. லீவா? ஆம்பளைங்கலாம் இருக்க கூடாது. ஏய் எனக்கு திங்கக்கிழமை தானே. ஏய் என்ன போட்டு என்ன வர? நீ பதிங்க. அப்ப பதிங்க தான் முக்கியமா வேலை இருக்கு. கிரிப்ல இருக்கு. அது மாதிரி பாரு அவன் மூஞ்சி. என்னவோ என் வேலை எனக்கு கேட்க. சுந்தரதாதி இவள் நித்திரையாகி நானே நாளை படிகளத்திலே உனக்கு மாலை வரும், சேலை வரும், மஞ்சள் குங்குமம் வரும், தாய் வீட்டு சீர்வரிசை வரும். நாளை படுகளத்திலே தாலி அருந்து விடும். அம்மா பொன்னி, படுகளத்திலே உன் தாலி அருந்து விடும். நாளை படுகளத்திலே உன் தாலி அருந்து விடும்.
தாய் விட்டு என்னை மகமோ இருவரும் பச்சனை அலங்காரம் செய்துவிட்டு இருவரும் நித்திரை செய்யும் பொழுது நான் கண்ட கனவு இருக்குது சுந்தரத்தாதி. என்னமா கனவு? என்ன கனவு? பக்கத்துலதான் அமர்ந்திருந்தோம், பஞ்சனை அலங்கரித்து எங்க மடி மீது தலை சாய்த்து படுத்தீங்க. என்னமா கனவு? அப்படி இருவரும் நித்திரை செய்யும் பொழுது என்னமா கனவு? என்ன கனவு? சுந்தரத்தாதி இருவரும் பஞ்சனை அலங்காரம் செய்து விட்டு இருவரும் நித்திரை செய்யும் பொழுது நான் கண்ட கனவு இருக்குது சுந்தரத்தாதி. இருவரும் பஞ்சனை அலங்காரம் செய்வது நானும் தனமா அருகில் இருந்தேன். என்னமானும் கனவு கண்டன் கேட்கிறாயா சுந்தரத்தாதி? நான் கண்ட கனவு இருக்கிறது. கனவு என் தாய் தந்தை மகளாகி சொன்ன பிரகாரமே என் தாய் தந்தை மார்களுக்கு எதுவும் ஆபத்து வராமல் கனவு கண்டேனே சுந்தரத்தாதி. சுந்தரத்தாதி நான் என்னமோ இருந்திருந்தோம். சுந்தரத்தாதி நீ ஒண்டியாதானமா பிறந்த, உனக்கு அண்ணன் தம்பின்னு சொல்லுகின்றாயே, உனக்குதான் அண்ணன் தம்பி யாரும் இல்லை. சுந்தரத்தாதி இந்த கலிங்க தேசத்துல என்னோடு யாரும் பிறக்காவிட்டாலும் கலிங்க தேசத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் அண்ணன் மாறி தம்பி மாறி பாவிக்கின்றனே.
அவங்களுக்கு என்ன குடிமக்களுக்கு எது ஆபத்து வந்துருமோ என கனவு கண்டனே. அம்மா என்னமா கனவு கண்டேன்னு சொல்கின்றாயா? எனக்கு நாளை பாடுகளத்தில் மாலை சேலை வரிசை எல்லாம் கொண்டு வந்து ஒரு வழுதான பாட்டி இருக்கிறாங்களே, அதே மாதிரி முதிர்ந்த பாட்டி வந்து என் கையை பிடிச்சி வளையல் போட்டு விடுற மாதிரியும், என் முகத்துல மஞ்சள் பூசுற மாதிரியும், என் முகத்துல குங்குமத்தை வைக்கிற மாதிரியும், என் அலங்காரம் சொல்லக்கூடிய கூந்தலை வாரி பூச்சி விடுற மாதிரியும், வெள்ளை சேலை எடுத்து உடுத்துற மாதிரியும், அந்த வெள்ளை சேலை உடுத்தி விட்டு மறுபடியும் இந்த விலையெல்லாம் கைட்டு பால்ல போடுற மாதிரியும், இந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் கலைக்கிற மாதிரியும், பூவெல்லாம் உளுத்துற மாதிரியும், விதவி சோலை சேலையெல்லாம் கொடுத்து என்ன வீதி வழியா போகும்போது கனவு கண்டனே சுந்தரதாதி. சுந்தரதாதி ஆசிரியர் உரைத்தாவா பஞ்சனமத்திலே இருவருமாக படுத்து உறங்கக்கூடிய நேரத்திலே அப்படி பஞ்சனை அலங்கரித்து இந்த மடி மீதிலே தலை சாய்த்து படுக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு அசரீர் வாக்கு சொன்னது, எனக்கு பிறகாக நின்று கொண்ட அசரீர் வாக்கு சொன்னதுன்னு சொன்னீங்களே, ஆமா, அந்த அசரீர் வாக்கு பார்த்தீங்களா? அந்த அசரீர் வாக்கே வஞ்சனையா சொல்லி இருக்கிறது. அப்படியா? இந்த உலகத்துல மனிதர்கள் தான் வஞ்சனை செய்வாங்க. ஆமா, அந்த அசரீர் வாக்கு இப்பொழுது வஞ்சனையா சொல்லி இருக்குது. உங்களுக்கு மட்டும் தான் கேட்டு இருக்குது. ஆனா அந்த பஞ்சனையில நானும் உங்களோட படுத்துறேன், என் செவிக்கு கேட்கவில்லை. வஞ்சனையா உங்களுக்கு சொல்லி இருக்குது. அந்த வஞ்சனையா சொன்ன அசரீர் வாக்கு என்ன? அசரீர் வாக்கு சொல்லுங்க. அப்படியா? ஒரு ஜாமத்துக்கு ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமம்? 4 ஜாமம். 4 ஜாமம். எத்தனை ஜாமத்துக்கு கனவு கண்டேன்? ஏமா எத்தனை ஜாமத்துக்கு மாதிரி கனவு கண்டிருக்கீங்க? நான் கண்ட கனவு இருக்குது 3வது ஜாமம். பகல் கனவு. அப்படிங்களா? அது பகல கனவு வச்சமா? ஓ, பகல் கனவு எல்லாம் பலிக்காது. கனவெல்லாம் நினைவாகும். நினைவெல்லாம் கனவாகும் சொல்றேன். ஆமாமா. பகல்ல கண்ட கனவு பலிக்காது. ஆமா. அதே போல கனவுல கண்ட பணம் செலவுக்கு உதவாது. ஒரு நியாயமா? இதெல்லாம் ஒண்ணுது சும்மா. அதெல்லாம் ஒன்றே இல்லம்மா, அதெல்லாம் சும்மா மனக்கவலை நினைப்பு. அது நினைச்சா கனவோ நினைவோ. ஒரு பெண்கள் வந்து இரவு நேரத்துல எதை நினைச்சு
நினைச்சுன்னு படுக்கிறாங்களோ அது கனவா தோணும். அப்படி படுக்க பஞ்சனை அலங்கரிக்கணும்னு சொல்லி சுந்தர தாதி அழைக்கின்ற போது என்ன செஞ்சோம், இந்த வீட்டுல அஷ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த தூளம் இருக்குது பாரு, இந்த தூளத்துக்கு நேரா பஞ்சனை அலங்கரிச்சிட்டோம். இந்த பஞ்சனை அலங்கரித்த உடனே வாயிற்படிக்கு நேராக தூளத்துக்கு நேராக பஞ்சனை அலங்கரித்தா பல கனவுலாம் வரும். நம்ம எதை நினைச்சுன்னு படுக்கிறோமோ அது கனவா தோணும். ஆனா நீங்க எப்ப கனவு கண்டு இருக்கிறீங்க? ஒரு ஜாமத்துக்கு ஒரு இரவுக்கு 4 ஜாமம். கண்ட கனவு எத்தனை ஜாமத்துக்கு? அப்படியா? இந்த ஜாமத்துல கனவு கண்டா கண்டிப்பா அது பலிக்காதம்மா. பலிக்காது. கனவுல பணம் செலவுக்கு உதவாது. யாருக்கோ சண்டை. யாருக்கு சண்டை? பாண்டவருக்கு கௌரவருக்கு சண்டை. பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு சண்டை நடக்கும்போது இதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஏட்ல சொரக்கா சாத்துக்கு உதவுமா? உதவாது. ஆமா அப்படின்னு சொல்றியா? ஆமா. அதுக்குதான் ஒரு தோழி எடுக்கணும்னு சொல்றேன். ஒருத்தன் எமன் வந்து புடிச்சிட்டானா அவனை கோபுரத்துல இருந்தாலும் விட்டு வைக்கிறது இல்ல, ஒரு பொட்டில போட்டு பூட்டி வச்சதாலும் விட போறது கிடையாது. அதனால இப்படி இந்த சொல்லக்கூடிய தூரத்துக்கு நேரா பஞ்சனை அலங்கரிச்சுட்டேன். இதை மாத்தி மறுபுறமா பஞ்சனை போடுறேன். அங்க படுத்து தூங்குமா. அப்படின்னா ஒரு புறமா இருக்கலாம். எப்படி என்றால்